ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் 2021 லிவ் டு த வே. ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு உணவு, உடை, இருப்பிடம் எப்படின்னுட்டுன்னு அடிப்படை தேவைகள் எவ்வளவு முக்கியமானதோ அதே மாதிரி தான் பணம் அப்படிங்கிறதான் முக்கியம் அப்படிங்கிற காலகட்டத்தில் தாங்க இப்போ நாம் இருக்கிறோம். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பெண்ணுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னுட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குதுங்க. எப்போதுமே பெண்கள் கண்டிப்பாக விழிப்பாக தாங்க இருக்கணும். பணமாக இருக்கலாம், இல்லது நகையாக இருக்கலாம், கண்டிப்பாக எதுலேயுமே கவனமாக இருங்க. இந்த உலகம் அப்படிங்கிறது இந்த பணம் நகையை பொறுத்து கூட இந்த மனிதனுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் தயவு செய்து ஏமாந்து போகாதீங்க. ஒரு பெண் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது நிச்சயிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக டவுரி, அதாவது வரதட்சணை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் சைடுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா நகை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெண்களுக்கு கண்டிப்பாக போடுவாங்க. அது 5 பவுனாக இருந்தாலும் சரி, இல்லது 50 பவுனாக இருந்தாலும் சரி, அதை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்களுடைய கடமை தாங்க. இது சில இடங்களில் இருக்கலாம், பட் பல இடங்களில் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது இல்லாமல் கூட இருக்கலாம். பட் தயவு செய்து எங்கெங்கே இந்த வரதட்சணை அப்படிங்கிறது இருக்குதோ கண்டிப்பாக நீங்கள் கையில் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்க கண்டிப்பாக செலவழிச்சிருப்பாங்க. எந்த ஒரு வீடுகள்லையுமே அதை சேமிச்சோ இல்லது வரக்கூடிய பெண்களுக்கான இது அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை கண்டிப்பாக உங்களுக்காக அதை ஒதுக்கி வைக்க போகிறதே கிடையாது. ஸோ அதை நீங்கள் மறக்கலாம். இல்லை அப்படின்னுட்டுனா அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு சின்ன சின்ன சேமிப்பு அப்படிங்கிறத உங்கள் பேருக்கோ இல்லது உங்களுக்கும் கணவனுக்கும் சேர்ந்தது மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னுட்டுனா என்னால் எதுவுமே பண்ண முடியாது அந்த பண சம்பந்தமாக அப்படின்ட்டுனா தயவு செய்து நீங்கள் கொண்டு போன நகையில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சில வீடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நகைகளை எல்லாம் ஒரு அகங்காரத்தில் கண்டிப்பாக தந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாங்கிடுவாங்க. இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசமாக இருக்கிறது மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு சில வீடுகளில் வாங்குறதும் உண்டு. ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அட்லாஸ்ட் அவங்களுடைய எல்லா தேவைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒன்று இல்லை நீ போட்டுட்டு வந்தது கவரிங் நகை அப்படிங்கிறது மாதிரி சொல்லிடுவாங்க. இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னுட்டுன்னு ஸ்டார்ட் ஆகியாச்சு அப்படின்னா அப்படி ஒரு நகையை கொண்டு வந்ததே கிடையாதுன்னோ இல்லை ஃபோட்டோ ப்ரூஃபு, வீடியோ ப்ரூஃபு ஏதாச்சும் நீங்கள் காமிச்சிங்கன்னா கூட அது கவரிங் அப்படின்னுட்டுனே நிமிர்ந்துருவாங்க. இல்லை உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லாதது மாதிரி சில வீடுகளில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நகை எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கி அவங்களுடைய பெயர்லையே அடகு வச்சுருவாங்க. இல்லை அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா விற்றுருவாங்க. இன்னும் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட நேமுக்கே பார்த்தீங்கன்னா அடகு வச்சுட்டு இது எங்களுக்காக அவள் அடகு வைக்கலை, அவளுடைய சொந்த தேவைக்காகத்தான் இந்த நகையை அடமானம் வச்சிருக்கிறா, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கூட ஒரு சில வீடுகளில் வெடிச்சிருக்கு. தயவு செய்து இந்த மாதிரியான இக்கட்டுகளில் போய் தயவு செய்து மாட்டிக்காதீங்க. அப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி அதில் இருந்து மீண்டு வர்றது, எப்படி அந்த நகையை பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு முயற்சியில் எடுங்க. எந்த ஒரு ஆணுமே பாசமாக ஒரு நகையை உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்ட்டுனா அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டுன்னு. அதை ஒரு சிலர் 100ல் 1 அப்படிங்கிறது மாதிரி அவங்க நிறைவேற்றலாம். பட் எல்லாருமே இதை பண்ணுவாங்களா அப்படின்ட்டுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நகை தானே போனால் போகட்டும் அப்படின்ட்டுன்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்கே தாங்க பிரச்சனை அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகுது. உங்ககிட்ட அந்த நகை அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 1% அந்த வீட்டில் மரியாதை அப்படிங்கிறது இருக்கும். இல்லை அப்படின்ட்டுனா ஒரு சில வீடுகளில் எல்லாமே வாங்கி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரும்போது தாங்க அவங்க உங்களை அவ்வளவு அடிமை அப்படிங்கிறதையே படுத்துறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே விழிப்பாக இருங்க. இன்னும் ஒரு சில வீடுகளில் அந்த நகையை அடமானம் வச்சோ இல்லது விற்றோ பார்த்தீங்கன்னா லேண்டாக இருக்கலாம், இல்லது வீடு, இல்லது வாகனங்கள், இந்த மாதிரி ஏதாவது வாங்குவாங்க. ஸோ பெண்களே தயவு செய்து அந்த டைமில் ஒரு பொருள் ஏதாவது ஒரு இடம் வாங்கினாலும் சரி, என்ன வாங்கினாலும் சரி, அதை உங்கள் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்ட்டுனா
கணவனுக்கு கூடயே உங்களுடைய நேமையும் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்ணுறது மாதிரி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக லேண்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழியும் போது அதோட மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயர்றதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவே கவனமாக இருங்க. ஸோ இன்னுமே வேலைக்கு போகிற பெண்கள் சிலரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னா நாம் நினைப்போம் வேலைக்கு தானே போகிறாங்க அப்படின்னுட்டுன்னு, பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிரெடிட் கார்டாக இருக்கலாம் இல்லது டெபிட் கார்டாக இருக்கலாம், அவங்களுடைய அக்கௌண்ட்டு ஃபுல்லுமே ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய கணவனாக இருக்கலாம் இல்லது அவங்களுடைய மாமியார் மாமனார் இந்த மாதிரியான ஒரு சில உறவுகள் தாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை கூட ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் கஷ்டப்பட்டு உழைக்கிறது அப்படிங்கிறது அந்த பொண்ணாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஏதாச்சும் யூஸ் உண்டா அப்படின்னுட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதனால் என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். பட் ஒரு சில வீடுகளில் சேமிப்பு அப்படிங்கிறத பண்ணுவாங்க. பட் பல வீடுகளில் இதை பண்ணுறதே கிடையாது. ஸோ எப்போதுமே பெண்களே நீங்கள் வெளிப்பாக இருங்க. இப்போ எல்லாம் இந்த மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது ஒருத்தங்க கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் வச்சு தான் நிர்ணயிக்கப்படுது.